ஹாய் ஹலோ டியர்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஹோம் பேக்காக எப்படி நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வீட்டில் இருக்கிற பச்சை பயிரை வச்சு எப்படி வீட்லேயே டெய்லி நைட்டில் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பச்சையாக இருக்கிற பச்சை பயிர் எடுத்து ஊற வைக்கவோ வறுத்தோ எதுவும் பண்ண தேவையில்ல. அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா இது போல் பவுடர் ஆக்கி வச்சுக்கணும், நல்லா ட்ரையாக. இப்போது தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் ஹனி யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் கீ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக தயிர். உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளவோ அவ்வளோ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மீந்ததுன்னா ரொம்ப கழுத்து சுற்றி கருப்பாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் போடுற ப்ரஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் நீங்கள் தேன் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கீ மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இது மூணுமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை கருவளையமோ இருந்தால் அது வந்து தயிர் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ யூஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்கின்லேயே ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கிற மாதிரி தோணும், அதனால் நான் கீ யூஸ் பண்ணுறேன். ஹனி யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த பேக் ரிமூவ் பண்ண பிறகு ஒரு கிளாஸி ஸ்கின் கிடைக்கும், அதனால நான் மூணுமே சேர்த்து போடுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் கூட போட்டுக்கலாம். வெறும் ஹனி மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃபேஸில் அந்தளவுக்கு ஒட்டாத மாதிரி இருக்கும், ரொம்ப வலிகிற மாதிரி இருக்கும். அதனால் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது மூணுமே தனித்தனியாக போட்டு கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்க மட்டும் கீயை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. கீ போடும்போது இன்னும் ஆயிலியாக இருக்கும். ஹனி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளாஸ் ஸ்கின் மாதிரி கிடைக்கும். கீ யூஸ் பண்ணும்போது ஸ்கின் மாய்ஸ்சரைசராக இருக்கும். தயிர் யூஸ் பண்ணும்போது நம்ம கழுத்துக்கெல்லாம் பேக் போடும்போது கழுத்தில் இருக்கிற கருவளையம், கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம், ஃபேஸில் இருக்கிற அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் இது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போட்டாலே உடனே கொஞ்சம் திக்காயிடும். மறுபடியும் கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேர்க்கும் சரி, ஃபேஸ்க்கும் சரி. அக்கிளில் கூட நிறைய பேருக்கு வந்து அண்டர் ஆர்மில் வந்து டார்க் சர்க்கிள் இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். அவங்களுமே இந்த தயிர் கூட மஞ்சள் யூஸ் பண்ணி அக்கிளில் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி அதை சோக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டார்க் ஸ்பாட் கம்மியாகும். இப்போது என்னோடய ஃபேஸில் நான் எதுவுமே பண்ணலை, பிளெயின் ஃபேஸாக இருக்குது, எந்த மேக்கப் எதுவுமே இல்லை. இப்போது நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வீட்லேயே அப்ளை பண்ணுறீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அண்டர் ஆர்மில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு நான் எப்போ ஃபேஸில் பேக் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்பத்துலேருந்து போட்டுட்ருக்கேன். என்னோடய ஸ்கின் வந்து ஓவர் கலர் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. அதோட ஷைனிங்கும் எந்த டார்க் ஸ்பாட்டும் வராமல் கண்ட்ரோல் பண்ணிக்கும். இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரணும். எதுவுமே ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஹோம் ரெமடியாக ஒரு பேக் போடுறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்தாவது அதை யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் கிடைக்கும். இந்த பச்சை பயிறுங்கிறது ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லது. அதே சமயம் டெய்லி ஒரு கப்பு நீங்கள் சுண்டல் எடுத்துக்கும் போது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் பேக் வெளியில் யூஸ் பண்ணுறத விட இன்டேக்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் ஆகிறவங்களுக்கு நீங்கள் பச்சை பயிறு சுண்டலை எடுத்துக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 20 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். டைம் இல்லாதவங்க மார்னிங் குளிக்க போகும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நைட்டில் டைம் இருக்குன்றவங்க நைட்டில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விசிபிளாகவே ரிசல்ட்டு தெரியும். இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணுறது தான். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அந்த பேக் போட்டு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு காமிக்கும் போதே அந்த மூக்கு மேலே இருக்கிற க்ளோ எல்லாம் தெரியுது. இது 1 டே 2 டேஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். இது போல் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஃபேஸ் பேக் போடுறதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரேன். டாட்டா, பாய், see you.